இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனம் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து போன பொழுது இந்த உலகத்திலே ஒரு பெரிய வேலை யோசுவாவுக்கு என்று வைக்கப்பட்டிருந்தது. மோசே நடத்தி வந்த அந்த பெரிய ஜன கூட்டத்தை கானானுக்குள் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு இருந்தது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து யோசுவாவை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். ஒரு பெரிய வேலை உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ இந்த ஜனங்களை கானானுக்குள் நடத்த வேண்டும், அதை சுதந்திரிக்க செய்ய வேண்டும். அந்த வேலையை நீ செய்ய வேண்டுமானால், சரியாக செய்து முடிக்க வேண்டுமானால், உன்னிடத்திலே ஒரு காரியம் காணப்பட வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணும்படி, உன் வழியை வாய்க்க பண்ணும்படிக்கு, நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வேதத்திலே ஒரு பிரியம் வைக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது தானாகவே நமக்கு ஒரு பிரியம் அவர் நமக்கென்று தந்த அந்த வேதத்தின் மேல் நமக்கு வரும் என்று பார்த்தோம். 2வது, ஒரு நேரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்துக்கென்று ஒரு நேரத்தை கண்டுபிடித்து அதை வாசிக்க தொடங்கின பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் அதிகாலை வேளையிலே ஒரு பொழுதை கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேலையெல்லாம் தொடங்குவதற்கு முன்பாக அதிகமாக நாம் செய்வது, காலையில எழும்பின உடனே ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பிறகுதான் வேலையை தொடங்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். நாம் அப்படி செய்து வருகிறோம். காலையில எழும்பி ஜெபித்து விட்டு ஒரு கொஞ்சம் பொழுதாவது, ஒரு 20 நிமிடமாவது நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதிலே தெரிவு செய்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், காலையிலே 5:30 மணி முதல் 5:40 வரை, 5:50 வரை, இல்லை 6 மணி வரை வேதத்தை நான் வாசிப்பேன். அதிகமான நேரம் வேதம் வாசிப்பது, 1 மணி நேரமாவது வேதம் வாசிப்பது நல்லது. முடியாத பட்சத்தில் கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று நீங்கள் ஒதுக்க வேண்டும். நீங்கள் அப்படி நேரம் ஒதுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சுலபமாகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தை எப்படியாவது கடைபிடிக்க நீங்கள் தொடங்குவீர்கள். கர்த்தருடைய வேதம் உங்களை விட்டு பிரியாதிருக்கும், உங்கள் வாயை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரியாதிருக்கும். கர்த்தருக்கென்று நேரத்தை நீங்கள் கண்டுபிடித்த பிறகு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கென்று நேரத்தை நீங்கள் ஒதுக்கின பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். காலையிலே வாசித்த அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப மனதிலே கொண்டு வந்து அதை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பெரிய யுத்தம் நடக்கிற இடம் நம்முடைய மனது தான், நம்முடைய சிந்தனைகள் தான். இந்த சிந்தனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது அதிகமாக நம் பாவத்தில் விழுவதில்லை. இந்த சிந்தனைகள் அலைமோதி அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியும் பொழுது லகுவாக பாவத்தை நாம் செய்கிறோம். இந்த சிந்தனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். திரும்ப திரும்ப நாம் அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், காலையிலே நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது யோசேப்பின் கதையை வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு அந்த
போத்திபாரின் மனைவிக்கு தப்பின அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதை நீங்கள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப அதை நீங்கள் அந்த நாளிலே மனதுக்கு கொண்டு வரும் பொழுது அது உங்கள் உள்ளத்திலே அது ஆழமாக பதிகிறது. வேண்டாத அசுத்தமான காரியங்களை பார்க்காதபடி, சோஷியல் மீடியாலேயும் சரி, வெளி உலகத்திலையும் சரி, வேண்டாத எண்ணங்கள் உங்கள் உள்ளத்திலே வராதபடி, வேண்டாத காரியங்களை ரசனையாக பார்க்காதபடி உங்களை அந்த நீங்கள் ஏற்கனவே உள்ளே பதித்து வைத்திருக்கிற அந்த சம்பவம் உங்களை தடுத்து பாதுகாத்து கொண்டே இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியை நீ வாய்க்க பண்ணும்படி, நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ வாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப அதை மனதிற்கு கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிறது. அது உங்களுக்கு பலன் தரும். பாவம் செய்யாமல் இருக்க பலன் தரும். அதை நீங்கள் தியானிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப மனதிலே கொண்டு வருகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு எளிய வழி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஒரு சின்ன கார்டு மாதிரி வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்கிற அந்த வசனத்தை மனப்பாடமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த வசனத்தை அதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்கள் பர்ஸில் வைக்கலாம், இல்லை உங்கள் கண்ணுக்கு படுகிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம். திரும்ப திரும்ப நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை சொல்லலாம், இல்லாவிட்டால் அந்த சம்பவத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வரலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களோடு உறவாடி கொண்டே இருக்கும் நாள் முழுவதும். அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 119:15 சொல்லுகிறார். உடைய சங்கீதம் 119:97 கர்த்தருடைய வார்த்தை நாள் முழுவதும் என் தியானம் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறபடினால், உடைய வார்த்தைகள் என் மன மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் நான் உடைய கட்டளைகளில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒரு நெருங்கின உறவை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள். எவ்வளவு கொடிய தீமைக்கும் நீங்கள் தப்ப முடியும். உங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறும். அது உங்களோடு சம்பாஷிப்பது, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலன் தருவதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட முடியும். ஒரு நிமிடம் இந்த நாளிலே உங்கள் கண்களை மூடி நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்துக்கு என்று நீங்கள் கொடுத்திருக்கிற நேரம் எது? ஜெபிக்க உங்களுக்கு நேரம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வெளியே புறப்பட உங்களுக்கு நேரம் இருக்கிறது. உங்கள் மற்ற வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் நேரம் வைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனத்திற்கென்று, அவருடைய வார்த்தைக்கென்று நீங்கள் கொடுத்திருக்கிற நேரம் எது? இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தை நான் உமக்கென்று ஒதுக்குறேன், வார்த்தைக்கென்று, வேத வசனத்துக்கென்று நான் ஒதுக்குகிறேன், எனக்கு அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்திலே தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதை நீங்கள் அறிய முடியும். புதிதாக கர்த்தர் உங்களோடு இடைப்படுவதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு நேரம் இல்லையானால் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் இந்த நேரத்துல நான் உம்முடைய வார்த்தைகளை வாசிப்பேன். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, கதியின் வழி காணாதவர்கள் கண்டு கரிய கலிக்கமது, புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையுமது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. இயேசுப்பா, உம்முடைய வேதத்துக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை காத்துக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை